வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி நம்ம புதிய பங்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம புதிய பங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார். அதையும் முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் பார்க்குறேன். அதற்கு முன்னாடி இந்த வாரம் பங்குச்சந்தையில் நிஃப்டியினுடைய செயல்பாடு வீக்லி க்ளோசிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பாருங்கள். அதாவது கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து ஏற்றம் கொடுத்து 25,395 நெருக்கத்தில் போன வாரம் க்ளோசிங் வச்சாங்க. அதை தாண்டி மேலே போயிருந்தாலும் கூட ஸ்ட்ராங்காக அதில் க்ளோசிங் கொடுக்க முடியாமல் கீழே கொண்டு வந்து தான் போன வாரம் முடிச்சிருந்தாங்க. அதாவது 25,327 போன வாரம் க்ளோசிங். அதற்கு மறுவாரம் ஒரே கேண்டில் அவ்வளவும் மொத்தமாக சரித்து கொண்டு வந்து அடுத்த சப்போர்ட் நெருக்கத்தில், அதாவது 24,610 பர்டிகுலராக 24,629 வரைக்கும் லோ போயிருக்கு. வெள்ளிக்கிழமை பர்டிகுலராக க்ளோசிங்னு பார்த்திங்கன்னா 24,654 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் சப்போர்ட்டில் என்ன செய்ய போகுது அடுத்தது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இறங்கிடுச்சுன்னா இறங்கிட்டே போகணும் சொல்ல முடியாது, ஏறிட்டுனா ஏறிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு கிடையாது. அதற்கு தான் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸை நம்ம வரைந்து பார்த்துக்கிறோம். அப்படி பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட கடந்த சில மாதங்களாகவே இந்த 25,395க்கும் 24,610க்கும் உட்பட்டே தான் இந்த பங்குச்சந்தை செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். குறிப்பாக ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், இந்த பர்டிகுலராக செப்டம்பர் மாதம் இப்போ அடுத்த வாரம் முடிய போகுது. ஸோ அதெல்லாம் கணக்கிட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் இறங்கி வரலாம். ஒரு 24,400 வரைக்கும் இறங்கி வந்திருக்கு. சம் வாட் கீழே. மேலே அதே மாதிரி 25,600 வரைக்கும் தான் போயிருக்கு. அதுவும் கொஞ்சம் தள்ளி, அதாவது ஜூலை மாதத்துக்கு முன்னாடி. இந்த தடவை அந்த வாய்ப்பு கூட பெருசாக கொடுக்காம கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த வாரம் நம்ம பங்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக பங்கை எதுலேருந்து தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்றத அவருடைய கேள்வியும் பார்க்கலாம். அதில் ஏதாவது ஒரு பங்கு நான் எனக்காக எடுக்கிறேன் இல்லையா, அதில் அவருக்கும் ஒரு லெசனாக அது எப்படி எடுக்கிறேங்கிறதையும் காட்டிட்டு அதுலேருந்து ஏதாவது வாய்ப்புகள் உள்ள பங்கு கிடச்சிதுன்னா அதை உங்களோட ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் கான்செப்டில் இந்த வாரம் நான் செய்ய போகிறேன். ஸோ எல்லாருக்கும் இது உதவியாக இருக்கும். ஸோ அவருடைய கேள்விக்கான பதிலையும் இதில் நான் தரலான்னு இருக்கேன். எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப மறைமுகமாக நான் வச்சுக்கணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. இது சாதாரண விஷயம். ஆனால் அது தெரிஞ்சு கொள்ளணுன்ற அவருடைய ஆர்வத்துக்கு என்னுடைய இந்த வாரம் ஒரு ஃப்ரீயாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, இந்த வாரம் மார்க்கெட்டில் நமக்கு நிறைய ஸ்டாக்ஸுகள், வாய்ப்புகள் தரக்கூடிய ஸ்டாக்ஸுகள் இல்லாததுனால நமக்கு அவருடைய வாய்ப்பை நம்ம இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறேன். இப்போ நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றத அவர் கேட்டிருந்தார். அதற்கான ஒரு பதிலை தான் நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். நான் பர்டிகுலராக ஸ்டாக் எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்லேருந்து தான் நான் ஸ்டாக்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. அதாவது என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் மேலே போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஷேர்ஸுகள் இருக்குது. அதில் அவங்க அழகாக தேர்ந்தெடுத்து சில ஸ்டாக்ஸுகளை சில மூமெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் அவங்க கொடுக்குற அந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்னு அவங்க பேஜில், ஓப்பனிங் பேஜ்லேயே இருக்கும். அந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் போனீங்கன்னா ப்ரைஸ் மூவர்ஸ்னு இருக்கும். அந்த ப்ரைஸ் மூவர்ஸில் இப்படி பர்டிகுலராக கீழே லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த வீக்கில் எவ்வளோ சேஞ்சிங் பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் காட்டும். அதில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா அப்சைடில் மூவ் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டாக் மேலே போயிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 50-100 ஸ்டாக்கு கூட சில நேரங்களில் இருக்கும். பட் சந்தர்ப்பவசமாக இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சிச்சுவேஷன் கிட்டத்தட்ட இந்த 5 நாளாக இறங்கினதுனால நமக்கு வெறும் 5 ஸ்டாக் மட்டும்தான், 6 ஸ்டாக் மட்டும்தான் இதில் இருக்கா. மொத்தம் 6 ஸ்டாக் தான் இந்த வாரத்தில் பாசிட்டிவ் மூமெண்ட்டில் க்ளோஸ் ஆன ஒரு ஸ்டாக்குகளாக இருக்குது. அதுவும் மேக்ஸிமம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது நமக்கு ஒரு 4% உள்ள ஒரு ஸ்டாக்கு தான் கோட்ரேஜ் அக்ரோவேட் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து ஜூபிட்டர் வேகன், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன், எல்என்டி, இப்படி ஒவ்வொன்றா இந்த 5 சுப்ரீம் பெட்ரோல் வரைக்கும் 6 ஸ்டாக்குகள் நமக்கு வந்திருக்கு. இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் ரொம்ப அதிகமாக விரும்புகிறது 500 ரூபாய்க்கு உட்பட்ட ஸ்டாக்காக சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. ஸோ எனக்கு நான் சிலதை தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் இதில் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறது அப்படின்னா 500 ரூபாய்க்கு உட்பட்ட ஸ்டாக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுப்பேன்.
அப்படி இன்றைக்கி இந்த 6 ஸ்டாக்கில் 500 ரூபாய்க்கு உட்பட்ட ஸ்டாக்கு அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டவரே தான் என்கிட்ட சொன்னார். ரொம்ப குறைச்ச விலையிலேயே உள்ள மாதிரியே பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் போட்ட கமெண்ட் எனக்கு கவனம் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த 6 ஸ்டாக்கில் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கு உட்பட்ட ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நான் வச்சுக்குவேன். சரி, அடுத்த ஷேர் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா 52 வீக்கு ஹையை ஏதாவது பிரேக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இதில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டாக்கு தான் 52 வார உச்சத்தை கடந்திருக்கு. அந்த 4 ஸ்டாக் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் டெக்னாலஜி, மாருதி சுசுகி, உஷா மார்டின், JSW ஸ்டீல், இந்த 4 ஸ்டாக் தான் போயிருக்கு. இப்போ அவர் விருப்பத்துக்கான தேர்வாக நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்லேருந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 454 ரூபாய்க்கு உஷா மார்டின் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டாக்கும் இதில் ஒரு ஸ்டாக்கும் நம்ம எடுத்து அவருக்காக ஒதுக்கி வச்ச மாதிரி, அதாவது உங்களுக்கு காட்டுவதற்கு வசதியாக உள்ளதாக நான் எடுத்து வச்சு தான் நம்ம கணக்கில் வச்சுக்குவோம். இப்போ மொத்தம் 2 ஸ்டாக் செலக்ட் பண்ணணும். அடுத்து ஆல் டைம் ஹையில் பார்க்கும்போது ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுவும் அந்த 4 ஸ்டாக்கு தான். ஸோ இந்த 4 ஸ்டாக்கில் நமக்கு உஷா மார்டின் அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, நம்ம எடுத்து வச்சாச்சு. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம மொத்தமே 2 தான் எடுக்க முடிஞ்சுது. சரி, இதை தவிர்த்து வேறு என்ன வழிகளில் நீங்கள் எடுப்பீங்க இந்த பர்டிகுலர் இதில் அப்படின்னும்போது மார்க்கெட்டுன்ற அந்த ஃபஸ்ட்டு பேஜில் உள்ளதில் இதை எடுத்துடலாம். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன்ஸ், ஸ்டாக் ஸ்கேன் அப்படியெல்லாம் இருக்கும். இந்த ஸ்டாக் ஸ்கேனில் போய் வியூ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ப்ரைஸ் ஸ்கேன்ஸு, வால்யூம் அண்ட் டெலிவரி ஸ்கேன்ஸு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆனால் அதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு காமனாக கொடுப்பாங்க. சிலதை அவங்கக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ஆப்பில் நான் ரொம்ப சிம்பிளாக சிலதை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து பார்த்துக்குவேன். இந்த டெக்னிக்கல் ஸ்கேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்கேன்ஸில் போய் உள்ளே போய் பார்ப்பேன். அது ஒன்று தான் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறது இந்த இதில். ஸோ அதை பார்க்க போகும்போது நான் இதில் தேர்ந்தெடுக்கக்கூடியது என்னன்னா, இது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோவாக சொல்லுவாங்க. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 200 தாண்டி மேலே வரும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் சைனில் வரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது இதில் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 2 வரலாம், இல்லை 1 வரலாம், இல்லை சில நேரம் வராமலே போயிடலாம். இன்றைக்கி குறிப்பிட்ட வந்திருக்கக்கூடியது வேதாந்தா லிமிடெட். இது வந்து அந்த லெவலை கிராஸ் பண்ணியிருக்கு. பட் ரொம்ப டிஃப்ரென்ஸுன்னு சொல்ல முடியாது. அதாவது 2த்துக்கும் ஒரு பெரிய கேப் விட்ட மாதிரி இப்போ தான் கொஞ்சம் தடுமாறி நின்றுருக்கு. அதை தாண்டி வேகமாக போகலை, பெருசாக ஒன்றும் கேப் விழுந்துடல. கேப்பு விழ 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 அது மேலே போய்கிட்டே இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ கேப்பு ஜாஸ்தியாகிட்டே போதோ, அதாவது இப்போ இது 42ல் இருக்குது அப்படின்னா 50 நாள் மூவிங் ஆவரேஜ் கேப் விட்டு ஒரு 45கோ அப்படி போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் ஷேர் கீழே வராமல் மேலே போய்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடிக்கிட்டே போகும். ஆனால் ரொம்ப ஒட்டிய நிலையிலேயே இருந்துகிட்டு இருந்துச்சு, இந்த மூவிங் ஆவரேஜ் ரொம்ப ஒட்டிய நிலையிலே இருந்துருந்துச்சுன்னா எந்த நேரம் வேணாலும் கீழே தடுமாறி மாறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். பட் இந்த கோல்டன் ரேஷியோ மாறுறது உடனே திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்களை அதிகமாக கொடுத்துடாது அப்படிங்கிறது வழக்கமான விஷயம். இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த சிம்பிள் டே மூவிங் ஆவரேஜ்னு போட்டிங்கனாலே வரும். நிறையா பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க, தமிழ்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை சம்மந்தப்பட்ட வீடியோஸை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா. ஸோ இந்த 3 வழிகள் தான் நான் மேக்ஸிமம் தேர்ந்தெடுத்து பார்க்கக்கூடிய விஷயம். வேறு எதுவும் பெருசாலாம் நான் போய் உள்ளெல்லாம் தோண்டிக்கிட்டுலாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுலாம் தேடி எடுக்கிறது இல்லை வேறு யாராவது போட்ட வீடியோஸ் இருந்து நம்ம பார்க்குறது அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இதில் நான் தேர்ந்தெடுப்பேன், இதோடு நிறுத்தி கொள்ளவே மாட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். இது தேர்ந்தெடுத்த பிறகு நமக்கு இதில் வேலை இருக்குது, அது எப்படி செய்கிறேன்றதை அடுத்தது சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பர்டிகுலராக நம்ம வேதாந்தாவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அதில் தேர்ந்தெடுத்துட்டோம் ஸ்டாக்கை. அந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்ததுலேருந்து நம்ம எப்படி சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து எப்படி வேலை செஞ்சுருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 447.95 ரூபா முடிஞ்சிருக்கு. இந்த வாரத்தினுடைய உச்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 464 தான் இந்த வாரத்தினுடைய உச்சம். அதற்கு முந்தின வாரம் வந்து 471 வரைக்கும் போயிருக்கு. பட் இந்த வாரம் அந்த அளவுக்கு கூட போகலை டியூ டு மார்க்கெட் கண்டிஷன். ஸோ நமக்கு அந்த 471 அப்படிங்கிறது போன வாரம் தடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதே இடம் பல இடங்களில் பாருங்கள் நீங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம இந்த பர்டிகுலர் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரியும் உங்களுக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த இடம் போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு.
அதே மாதிரி அதற்கு முன்னாடி கீழே வந்தப்போவும் திருப்பி மேலே அந்த இடத்துல தடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீழே 420 அதிகமாக தடுக்கப்பட்டிருக்கிறத சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது தெரியும். அதற்கு கீழேயும் போயிருக்கு. ஆனாலும் கூட ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் அதற்கு கீழே கொடுக்கப்படாமல் திரும்பி மேலே வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் ரொம்ப குறிப்பிட்ட சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 420 471 தடுமாற்றத்துக்கூடிய ஒரு லெவலாக அந்த லெவலில் இருந்திருக்கு. ஸோ இதை உடைத்து இந்த 471 உடைச்சி அது மேலே போகும்போது 489 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு, அதாவது ஸ்ட்ராங்காக ஒரு வீக்லி க்ளோசிங்கில் 471க்கு மேலே கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரீம் லெவலாக 489 ஃபஸ்ட் லெவலாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதுக்கு அடுத்தபடியாக 509 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக வரும். அதற்கு அடுத்த லெவலாக 530 அப்படிங்கிறது 3 லெவல்கள் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்றது நான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க சரி, இந்த லெவலுக்குள்ளேருந்து உடச்சா இந்த 489 509 530 எப்படி கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதையும் இன்றைக்கி நம்ம உடச்சி காமிச்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாருங்கள், இந்த பர்டிகுலர் லெவல்ஸ் 471 இருக்குது இல்லையா? இந்த 471க்கு மேலே பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்கு மேக்ஸிமம்? ஆல்மோஸ்ட் அதனுடைய உச்சம் எங்கே போயிருக்கு அப்படின்னா நமக்கு போன டிசம்பரில் 527 வரைக்கும் தான் போயிருக்கு. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பரில், அதாவது 2024 செப்டம்பரில் 523 தான் போயிருக்கு. ஸோ 530 வரைக்கும் போகலை. எந்த இடத்துல அதிகமாக தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வரும்போது 489ன்ற ரேஞ்சுக்கிட்ட வரும்போது அதிகமாக தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி மேலே செல்லும்போதும் 509 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் ஒரு தடுப்பு நிறுத்தப்பட்டிருக்கும். இது இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வீக்லி க்ளோசிங்கில் சரியாக தெரியாது. இதே டே க்ளோசிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த பாருங்கள், இப்போ இப்படி பல வகையில் நம்ம எடுத்து காட்டுறது தான். அதெல்லாம் ரொம்ப பொறுமையாக செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான். இதோ பாருங்கள், இப்போது 509 கிட்ட தடுமாறி அதற்கு கீழே க்ளோசிங் கொடுக்க முடியல. கட் பண்ணி கீழே வந்தவுடனே வேகமாக 489 கிட்ட வந்து தடைப்பட்டு நிற்கிறாங்க. அதையும் உடச்சி கீழே வரும்போது 471 கிட்ட தடைப்பட்டு நிற்கிறாங்க. அதையும் உடச்சி கீழே வரும்போது 420 வரைக்கும் வருது. மறுபடியும் 471 கட் பண்ணுறது கஷ்டப்படுறாங்க. அது 489 கட் பண்ணி ஆல்மோஸ்ட் 509க்கு போகிறாங்க. அந்த லெவலையும் கட் பண்ணும்போது 530 கீழே வரும்போது தடைப்படக்கூடிய ஒரு சில இடங்கள். இதில் 2-3 வகையாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இன்னொரு ப்ரீஃப் விஷயம் ஒன்று இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பட் தடைகள் எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடங்களை தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக சொல்கிறோம். மேல் பக்கமும் சரி, கீழே எந்த இடத்துலலாம் வந்து சப்போர்ட் எடுக்குதோ அந்த இடம்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக. இப்போ 420 கிட்ட இங்கே தடைப்பட்டு நிற்கிது. அதை தாண்டி மேலே வரும்போது 471. இது இந்த மாதிரி நம்ம சிம்பிளாகவே பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம தேர்ந்தெடுக்கணுன்ற அவசியங்கள் கிடையாது. அப்படி பார்த்து எடுக்கக்கூடியது தான் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்படி தான் இந்த வேதாந்தாவை பொறுத்தளவில். ஸோ வேதாந்தாவை பொறுத்தளவில் இந்த இடத்துல பார்க்க போகும்போது இன்றைக்கி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா இல்லை. ஆக்சுவலாக பார்க்க போனால் 471ங்கிறது ஒரு பெரிய கேப். 447க்கும் 471க்குமே பெரிய கேப் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு இன்னும் போகலை. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கும் நமக்கு அந்த ஒரு லெவலில் காமிச்சதுனால இது அநேகமாக நான் வந்து பர்டிகுலராக அவர் கேட்குற இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் இப்போ நம்ம எடுத்துருக்கிற 3 ஸ்டாக்கில் இதை மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னென்னா இவ்வளோ கேப் இருக்கிறதுனால அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்றதுனால இதை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நம்ம அந்த பார்த்ததே 3 தான் அப்படிங்கிறதுனால இதை எடுத்து முதல்ல ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கேன். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்கு ஜூபிட்டர் வேகன் 336 ரூபா 40 காசுல க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன். 343க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சால் 389 427ங்கிறத நான் கொடுத்துருக்கேன். காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இந்த ஹையை கட் பண்ணி க்ளோசிங் வச்சாங்கன்னா அடுத்த ஹையில் ரெசிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி பாருங்கள், 389 கிட்ட தடுக்கப்பட்டு நிறுத்தப்படுதா, மேலேயும் தடுக்கப்பட்டு நிறுத்தப்படுது. அந்த இடத்துலேருந்து தாண்டி மேலே போகும்போது 427 அப்படிங்கிற அடுத்த உச்சத்துக்கு போகுது. பட் இந்த சொன்னதை இன்னும் அது கடக்கவே இல்லை. ஜூபிட்டர் வேகன் வந்து நான் சொன்ன மாதிரி 343க்கு மேலே ஒரு க்ளோசிங்கே வைக்கலை. ஸோ இந்த வாரத்தில் அதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் தாண்டாமல் அதே இடத்துல இருக்கிறதுனால இதையும் நான் வந்து இந்த வாரத்துக்கான ஒரு ஸ்டாக்காக காட்டப்பட முடியாத நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. நார்மலாக நான் சொல்கிற விஷயங்களை இதெல்லாம் தவிர்த்துருவேன். வரலை அப்படின்னா அந்த வாரம் வீடியோவே நான் போடாமல் கூட விட்டுருக்குறேன். என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு அது தெரியும். அடுத்த ஸ்டாக்கு பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்கு உஷா மார்ட்டின் லிமிடெட். இது வந்து 52 வீக் ஹையும் ஆல் டைம் ஹையும் நமக்கு காமிச்ச ஒரு ஸ்டாக்கு. 448 ரூபா 90 காசில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 450 அப்படிங்கிறது நான் கொடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதாவது 365க்கு மேலே 385
414, 450, 450க்கு போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற நிலமையில் இப்போ இருக்குது. நான் ஏற்கனவே கொடுத்து அந்த லெவல்ஸ் எல்லாம் போய் டச் பண்ணிடுச்சு. ஒரு தடவை நான் 385 போயிட்டு திருப்பி கீழே வந்து 365லேருந்து மறுபடியும் மேலே போய் 385 அப்படி போயிடுச்சு. ஸோ நம்ம அதான் சொல்கிறது, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் வரும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். சில நேரங்களில் அதுலேருந்து கீழே எவ்வளோ தூரம் இறங்கி வந்துருக்கு பாருங்கள், 340 வரைக்கும் வந்துருக்கு. மறுபடியும் அந்த 365 கட் பண்ணும்போது வேகம் எடுத்து 385 கட் பண்ணோன்னா 414. அது 2 வாரத்தில் போயிடுச்சு, டக்குன்னு. சில நேரம் அப்படி ஒரு நமக்கு பை லக்காக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். சரி, இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது அண்டு 52 வீக் ஹைலையும் இருக்குது, இந்த வருஷத்துக்கான உச்சத்துலேயும் இருக்குது, இதற்கு முன்னாடி போகாத ஹிஸ்டாரிக்கல் டாப்புமாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போகுமா அப்படின்னும்போது நமக்கு இதில் ஃபிபனாக்கினுடைய ஸ்டைலில் நம்ம இதை பார்க்கணும். அதுதான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ரீஃபாக சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா இதுக்கு அடுத்த உச்சங்கள்லாம் நீங்கள் வந்து ஹை லோஸை வச்சு எடுக்க முடியாது. நான் அந்த ஃபிபனாக்கி முறையில் தான் நான் எடுப்பேன். அப்படி எடுத்து பார்க்க போகும்போது நமக்கு அடுத்தபடியாக இது வரக்கூடிய லெவல்ஸ் வந்து 496 அப்படிங்கிற லெவலும், அதுக்கு அடுத்தபடியாக 520 அப்படிங்கிற லெவலும், அதுக்கு அடுத்தபடியாக 555ன்ற லெவலுக்கு, இந்த லெவலுக்கு மேலே அதாவது 450க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது உஷா மார்ட்டினில். அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தில் ஒரே ஒரு ஸ்டாக்கு, இந்த ஒரு ஸ்டாக் மட்டும்தான் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஸ்டாக்காக இந்த வாரம் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டைல். ஸ்டாக்கை சொல்லணுன்ற எண்ணமே எனக்கு பெருசாக நான் சொல்கிறத விட அது நல்லபடியாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி காசு 4 காசு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணி சொல்லுவேன். இல்லைனா நமக்கு எனக்கே அது திருப்தி இல்லைனா நான் காட்ட மாட்டேன். இப்போ முதல்ல சொன்ன இந்த 2 ஸ்டாக்கையும் டெஃபினட்டாக நார்மல் டேஸில் நான் போடுற வீடியோஸில் காட்டுறதுக்கு எனக்கு மனசு வராது. இந்த மாதிரி ஓரளவுக்கு சரி அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 2 வாரம் நல்லா போயிருக்கு, வால்யூமோடு போயிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்கும்பா. நான் அந்த வால்யூமை கட் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வால்யூம் பார்த்தீங்கன்னா 2 வாரமே நல்ல பாசிட்டிவ் வால்யூமில் போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லேயும் அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாங்கிறதுனால இதில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஃபிபனாக்கி வந்து நீங்கள் அதுக்கும் நிறையா பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க தமிழில், அதையும் கூட நீங்கள் பயிற்சி எடுத்து இதில் போட்டு இந்த பர்டிகுலர் ட்ரேடிங் வியூ சைட்லேயே போய்ட்டு கூட நீங்கள் பார்த்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய லெவல்ஸை நீங்கள் எடுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக எடுக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்படி இதெல்லாம் தெரியலன்னா கூட நீங்கள் ஒரு பிவட் கால்குலேட்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை போட்டு கூட அந்த லெவல்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே வரக்கூடிய டாப் லெவல்ஸ் என்ன, அதாவது ஹையும் லோவையும் போட்டு நீங்கள் எடுத்திங்கனால தாராளமாக க்ளோஸ் ப்ரைஸையும் போட்டு வீக்லி க்ளோஸ் ப்ரைஸை போட்டு எடுத்திங்கனாலே உங்களுக்கு அருமையான பிவட் லெவல்ஸ் கிடைக்கும். பிவட் லெவல்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணணும். அந்த லைன் வரும்போது நம்ம இந்த மாதிரியான லைன்ஸுக்கு நம்ம ஒரு ஹாரிசாண்டல் லைன் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹாரிசாண்டல் லைன் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாரிசாண்டல் லைன் கிடச்சிடும். கொஞ்சம் சின்னதாக வேணும்னா இப்படி போட்டுக்கலாம், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் லெங்க்த்தியாக வேணும் சார், ஃபுல்லாகவே வேணும் சார் அப்படின்னா அப்படி நடுவில் தேர்ந்தெடுத்து எந்த இடத்துல 475ல் வேணுமா அப்படி ஒரு லைனை போட்டு அங்கே 475ன்னு நீங்களே கூட அப்படி ஒரு கிளிக் பண்ணி அதில் மார்க் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறையா வசதிகள் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது உங்களுக்கும் பயன்படுத்தி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை விட நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த வாரம் கொஞ்சம் ப்ரீஃபாக தான் நான் இந்த வாரம் பேசியிருக்கேன். பட் என்னுடைய நோக்கம் என்னென்னா இந்த மார்க்கெட் சரிவில் வந்து உங்களுடைய எண்ணம் தடுமாற்றம் இல்லாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும், அடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு வீடியோவை நான் கொண்டு போயிட்டேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து எனக்கு உங்களுடைய ஆதரவை நீங்களும் தரணும், நீங்களும் நல்லபடியாக உங்களுடைய பங்குச்சந்தை பயணத்தை தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.